ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் டீ கடைகளில் கிடைக்கிற மாதிரியான ஒரு பஞ்சாபி சமோசா தான் பார்க்க போகிறோம். டீ கடைகளில் கிடைக்கிற மாதிரியான டேஸ்ட்டில் நம்ம ஒரு ஸ்டைலில் எப்படி செய்யறதுன்னு இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்கலாம். பஞ்சாபி சமோசா பண்ணுறதுக்கு நான் இன்னைக்கு 1 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். 1 கப் மைதா மாவுக்கு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இது கூட வாசனைக்காக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஓமம் சேர்த்துக்கோங்க. ஓமம் கண்டிப்பாக சேர்க்கணும். இப்போ மாவு நல்லா சாஃப்டா வரதுக்காக இதுல உருக்குன வெண்ணெய் 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நீங்க இன்னுமே அதிகமா கூட சேர்த்துக்கலாம். நான் இதுல 2 டீஸ்பூன் வரைக்கும் தான் சேர்த்துருக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் ட்ரையா ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா இதில் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா டைட்டா பிசைஞ்சுக்கோங்க. இந்த மாவு லூஸா இருக்கக்கூடாது. லூஸா இருந்தா எண்ணெய் நல்லா குடிச்சிரும். அதனால ரொம்ப டைட்டா நம்ம சப்பாத்தி பூரிக்கெல்லாம் பிசைற மாதிரி இதை பிசைஞ்சிக்கலாம். தண்ணி எடுத்தோடனே நிறைய சேர்த்துறாம கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க. இந்த அளவுக்கு டைட்டா மாவு பிசைச்சுக்கோங்க. அப்பதான் சமோசால கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்காது. இன்னொன்னு சமோசாக்கு மாவு திரட்டும் போது நமக்கு பெர்ஃபெக்டான ஷேப்ல வரும். இந்த அளவுக்கு டைட்டா இருக்கணும். இப்போ இதை மூடி போட்டு ஒரு 1/2 hour வரைக்கும் அப்படியே விட்டுருங்க. 1/2 hourல நல்லா மாவு ஊறி இன்னுமே சாஃப்டா வரும். இது ஊறிட்டு இருக்க கேப்ல நம்ம சமோசாக்கு தேவையான ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். சமோசாக்கு உள்ள வைக்கிற ஸ்டஃபிங்க்கு ஒரு 5 உருளைக்கிழங்கு குக்கர்ல சேர்த்துக்கோங்க. உருளைக்கிழங்கு தான் இது ரொம்ப முக்கியம். மற்ற காய்கறிகள் கம்மியா சேர்த்துக்கிட்டாலே போதும். இது கூடவே ஒரு 1/2 கை அளவு பட்டாணி, 1/2 கை அளவு கேரட்டை குட்டி குட்டி பீசஸா கட் பண்ணி சேர்த்துட்டு இது கூடவே உருளைக்கிழங்கு மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூடவே உப்பு டேஸ்ட் இறங்குறதுக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை மூடி போட்டு ஒரு 4 விசில் வரைக்கும் விட்டு இறக்கிக்கலாம். உருளைக்கிழங்கு நம்ம முழுசாதான் சேர்த்துருக்கோம் அப்படிங்கிறதுனால ரொம்ப குலையாது, கரெக்டான பக்குவத்துல வெந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா 4 விசில் விட்டு இறக்கியாச்சு. ப்ரெஷர் எல்லாமே நல்லா ரிலீஸ் ஆயிடுச்சு. காய் எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த காயில் இருக்க தண்ணி எல்லாத்தையும் ஃபுல்லாக வடிகட்டிடுங்க. வடிகட்டிட்டு நல்லா ஆற வச்சிருங்க. ஆற வச்சதுக்கு அப்புறமா உருளைக்கிழங்கு மட்டும் தோல் உரிச்சிட்டு நல்லா மசிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அடுத்ததா ஸ்டஃபிங்க்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா வாசனைக்காக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை நீட்ட வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சேர்த்துட்டு இது கூடவே ஒரு 4 பல் பூண்டு, ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, ஒரு பச்சை மிளகாயை மிக்சியில கொரப்பா அரைச்சி இது கூடவே சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு இந்த மாதிரி இடிச்சு சேர்க்கறப்பதான் அதோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்கும். காரமும் ரொம்ப நல்லா இறங்கும். இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த இஞ்சி பூண்டு வெங்காயம் இது எல்லாத்தோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் 1 நிமிஷம் வரைக்கும் வதக்கிட்டு மசாலா பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா இல்லாட்டி கறி மசாலா எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துருங்க. இது எல்லாத்தையும் நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மசாலா டக்குன்னு கரிஞ்சிரும். இல்லைன்னா ஒரு டைம் மட்டும் எண்ணெயெல்லாம் நல்லா பிரட்டி விட்டதுக்கு அப்புறமா நம்ம வேக வச்ச கேரட் பட்டாணியை இது கூடவே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்க உருளைக்கிழங்கு இது கூடவே சேர்த்துடலாம். இப்போ இதில் வாசனைக்காக 2 கொத்து புதினா, கொஞ்சம் கொத்தமல்லியை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. புதினா தான் இதோட ஃபுல் டேஸ்ட்டுமே நல்லா தூக்கி கொடுக்கும். அதனால புதினா கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதில் தண்ணி எதுவும் சேர்த்த வேண்டாம். நமக்கு ஸ்டஃபிங் ரொம்ப கெட்டியாக இருக்கணும். அதனால தண்ணி எதுவும் சேர்த்துக்க வேண்டாம். நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை அணைச்சிருங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கணும். இப்போ அடுத்ததாக சமோசாக்கு மாவு தேய்ச்சிக்கலாம். நம்ம பிசைஞ்சு வச்சிருக்கிற மாவு 1/2 hourக்கு மேலேயே நல்லா ஊறிடுச்சு. இப்போ இந்த மாவை ஒரே ஈவனாக வர மாதிரி இந்த மாதிரி ரோல் பண்ணிட்டு சின்ன சின்ன உருண்டைகளை பிடிக்கிற அளவுக்கு ஒரே மாதிரி பீசஸாக இதை கட் பண்ணிக்கோங்க. அப்போதான் சமோசா எல்லாமே ஒரே மாதிரி ஷேப்பில் பர்ஃபெக்டாக வரும். இப்போ இந்த கட் பண்ண மாவை நல்லா உருட்டி எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு மாவு மட்டும் எடுத்து இந்த மாதிரி நார்மலாக நீங்கள் சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரி தேய்ச்சிக்கோங்க. ரவுண்ட் ஷேப்பில் இல்லாமல் கொஞ்சம் நீட்ட வாக்கில் ஓவல் ஷேப்பில் இதை தேய்ச்சிக்கோங்க. மைதா மாவு தேய்க்கும் போது அடியில் ஒட்டாது. உங்களுக்கு ஒட்டுற மாதிரி இருந்தால் லைட்டாக எண்ணெயோ இல்லை மாவோ தேய்ச்சி இதை திரட்டிக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி திரட்டிட்டு இதோட சென்டர் பாயிண்ட்ல 2 இதை கட் பண்ணி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி நம்ம தேய்ச்சிருக்கிற மாவு ரொம்ப திக்காவும் இருக்கக்கூடாது, ரொம்ப மெலிசாவும் இருக்கக்கூடாது. இப்போ ஒரு சைடு மாவு மட்டும் எடுத்துட்டு இந்த மாதிரி தண்ணி அப்ளை பண்ணிட்டு இந்த மாதிரி கோன் ஷேப்ல இதை மடிச்சு விட்டுட்டு அந்த எட்ஜஸ் எல்லாத்தையும் லைட்டா அமுத்தி விட்டுட்டீங்க அப்படின்னா ஒன்னோட ஒன்று நல்லா ஒட்டிக்கும். இந்த மாதிரி தண்ணி தொட்டு பண்ணும் பொழுது நமக்கு நல்லாவே ஒட்டிக்கும், கொஞ்சம் கூட பிரிஞ்சு வராது. இப்போ இதை நடுவில் இந்த மாதிரி கேப் பண்ணிட்டு நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சிருக்கிற உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங்ல இருந்து 1 ஸ்பூன் மட்டும் எடுத்து இதுக்குள்ள வச்சிருங்க. நீங்க உள்ள உருளைக்கிழங்கு மசாலா வைக்கிறப்ப ரொம்ப மேல வரைக்கும் வச்சிடக்கூடாது. ஒரு 1/2 இன்ச்சு வரைக்கும் உள்ள வச்சுட்டு அடுத்ததா மேல இருக்கிற பகுதியோட சென்டர்ல மட்டும் மாவு அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும். அதை மட்டும் லைட்டா மடிச்சு சுத்தி இருக்கிற எட்ஜஸ் எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒட்டிடுங்க. இந்த மாதிரி ஒட்டினதுக்கு அப்புறம் நமக்கு பெர்ஃபெக்டான சமோசா ஷேப் வந்துடும்.
பாருங்க ரொம்பவே பர்ஃபெக்டா வந்திருக்கு. பேக்கரியில டீ கடைகள்ல எப்படி கிடைக்குமோ அதே மாதிரி ஷேப்ல வந்திருக்கு. இதே மாதிரி எல்லா சமோசாவையும் முன்னாடியே ஸ்டஃபிங் வச்சு ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா இது பண்றதுக்கு தான் நேரம் எடுக்கும். அடுத்ததா சமோசா பொரிக்கிறதுக்கு ஒரு கடாயில எண்ணெய் ஊத்திட்டு ஒரு சமோசாவையே இதுல சேர்த்துடுங்க. ரொம்ப அதிகமா சேர்க்க வேண்டாம். ஒரு பேட்சுக்கு 3 to 4 வரைக்கும் மட்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இதை இன்னொரு பக்கம் அப்படியே திருப்பி விடுங்க. சமோசாவை பொறுத்த வரைக்கும் நீங்க கரண்டி போட்டு திருப்பி விடுறப்ப இது உடையாது, அப்படியே தான் இருக்கும். அடுப்பை லோ மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேம்ல வேண்டாம். அப்பதான் மைதா மாவு நல்லா வெந்து நல்லா கிறிஸ்பியா வரும் சமோசா. பாருங்க லைட்டா ஓரங்கள்ல இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆயிட்டே வரும். ஒரு 5 to 7 நிமிஷத்துக்குள்ளேயே இந்த மாதிரி ஃபுல்லா கோல்டன் கலர்ல வந்ததுக்கு அப்புறமா நீங்க சமோசாவை எடுத்துடலாம். ரொம்ப கோல்டன் கலர்ல வர தேவையில்லை, லைட் கோல்டன் கலர்ல வந்தாலே போதும். பாருங்க இந்த கலர்ல லைட் கோல்டன் கலர்ல பர்ஃபெக்டா வந்திருக்கு. அவ்வளவுதான், நம்மளோட இந்த டீ கடை சமோசா ரொம்பவே ஈஸியா செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்ப சிம்பிளும் கூட. இது கூட சாஸ் கூட தேவையில்லை, அப்படியே சாப்பிடலாம். இந்த சமோசா ரெசிபியை உங்க வீட்லயே கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.